தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுதிமொழியில் இடம்பெற்றுள்ளது என்ன என்பது குறித்தான தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நலச் சேவையில் ஈடுபடுவோம் என்றும், சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து செயல்படுவோம் என்றும், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்போம் என்றும் உறுதிமொழியில் இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் தற்போது கிடைத்திருக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை விஜய் ஏற்றி வைத்ததும் அக்கட்சியினர் உறுதிமொழி ஏற்க உள்ளனர். அதில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை விரிவாக தருவதற்காக எமது செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கீதன், எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உறுதிமொழியில் இடம்பெற உள்ளது? உங்களுடைய கருத்துக்கள். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் குடியேற்று நிகழ்வு என்பது நடைபெற இருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் தலைவர் நடிகர் விஜய் பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் கட்சி கொடியை ஏற்றி வைக்க இருக்கின்றார். இந்த நிகழ்வை பொறுத்தவரை தமிழகத்தில் இருந்து பல மாவட்டங்களில் இருந்து தொண்டர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். கட்சி கொடியேற்ற நிகழ்வு முடிந்த பின்னர் பாடலும் வெளியீட்டு நிகழ்வும் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஏற்கனவே அவர்களுடைய கொள்கை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற அந்த கொள்கை அவர்களுடைய தாரக மந்திரமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இன்றைய இந்த கட்சி கொடியேற்ற நிகழ்வில் முடிந்தவுடன் உறுதிமொழியை தொண்டர்கள் ஏற்க இருக்கின்றார்கள். குறிப்பாக நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து வீரத்துடன் போராடி உயிர்நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போது போற்றுவேன் என்கின்ற அந்த வாசகமும், அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர்நீத்த மொழிப்போர் தியாகிகளின் நினைவை என்றும் நிலைநாட்ட பாடுபடுவேன் என்றும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது இறையாண்மை மீது நம்பிக்கை வைத்து அனைவரும் சகோதரத்துவ ஒற்றுமையுடன் சம நல்லிணக்கத்துடன் சமூக நீதி கொள்கையோடு செயல்படுவேன் என்றும், சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி அனைவரும் சம வாய்ப்பு சம உறவை கிடைக்க பாடுபடுவேன் என்றும் இந்த உறுதிமொழியில் வாசகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இதனை கொடியேற்ற நிகழ்வு முடிந்த பின்னர் நடிகர் விஜய் தொண்டர்கள் மத்தியில் வாசிக்க இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அவருடன் சேர்ந்து தொண்டர்களும் இந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொள்கின்றனர். தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் இன்று அதிகாலை முதலே கட்சி அலுவலகத்திற்கும் விஜய் இல்லம் அமர்ந்திருக்கக்கூடிய நீலாங்கரை பகுதிக்கும் வந்த வண்ணம் இருக்கின்றனர். கட்சி கொடியேற்ற நிகழ்வை பொறுத்தவரை 300 பேர்களுக்கு குறிப்பிட்ட அடையாள அட்டை வழங்கப்பட்டு அவர்கள் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த கொடியேற்ற நிகழ்வு என்பது தொடங்கி இருக்கின்றது. தற்போதைய தகவலுக்கு நன்றி கீதன்.